திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதனும் கடந்தனம் நின்றான் யாவன் தங்குகடற்புய் வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்கள சின்மய மதுர தமிழ் செம்பாடல் வாரி மடமடை உடுத்து வளருமன்றே. இந்த நிலையில் ஒரு நாள் வனத்திலே பால கணேசர் சிம்மமுனி குமாரர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது கிருஷ்ணாசுரன் என்னும் ஒரு அசுரன் வஞ்சனையாக ஒரு விசித்திர பட்சி உருவம் எடுத்துக்கொண்டு அந்த வனத்திலே இப்படியும் அப்படியுமாக பறந்து கொண்டிருந்தான். அந்த அதிசயமான பட்சியை கணேசரும் அவருடைய நண்பரிடம் பார்த்து வியந்தார்கள். பிறகு அப்பட்சியை பிடிக்க வேண்டும் என்று கணேசர் விரும்பி அதன் பின்னாடியே துரத்தி சென்றார். முனிபுத்திரர்களும் அவரை பின்பற்றி தொடர்ந்து ஓடிச் சென்றார்கள். அப்பட்சியானது அவருக்கு கைக்கு கிடைப்பது போல போக்கு காட்டியபடியே பெருந்தொலைவு பறந்து வந்தது. கணேசரும் அதை விடாமல் துரத்தி சென்று தம் கையில் இருந்த பாசத்தை அதன் மேல் ஏவினார். உடனே பச்சை வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுயோருவத்துடன் கீழே பொத்தென்று விழுந்து உயிர் சுரந்தான். முனிச்சிறுவர்கள் அனைவரும் அவனை தாங்களது கைகால்களால் அடித்து முதைத்தும் தங்கள் ஆத்திரத்தை தணித்து கொண்டார்கள். அவர் வனத்திற்கு சமீபத்தில் வசித்து வந்த வினதையானவள் விநாயகரின் தீரச் செயலை கேள்விப்பட்டு தான் பாதுகாத்து வந்த முட்டையை எடுத்துக்கொண்டு அவரிடம் ஓடோடியும் வந்து அதை அவருடைய திருவடிகளில் வைத்து பணிந்து நின்றாள். உடனே கணேசர் அந்த முட்டையை தமது நகத்தினால் கீறியவுடன் அதனிலிருந்து பிரம்மாண்டமான மயில் ஒன்று வெளிப்பட்டது. அதன் மீது விநாயகர் ஏறி அமர்ந்து, அம்மணி, உனக்கு வேண்டிய வரங்களை கேளென்றார். வல்லவரே, பாதாள லோகத்தில் என் சக்களத்தை மைந்தர்களிடம் பெற்றிருக்கும் என்னுடைய புத்திரர்களை விடுவித்து தங்களிடம் எனக்கு மாறாத பக்தி இருக்கும்படி செய்ய வேண்டும் என்று வினதை பிரார்த்தித்தாள். அவ்வாறே அவன் விரும்பிய வரங்களை கணேசர் கொடுத்துவிட்டு மயில் வாகனத்தில் வீட்டிருந்தபடியே தமது ஆசிரமத்துக்கு திரும்பினார். அன்று முதல் அவருக்கு மயூரேசர் என்னும் திருநாமம் வழங்கி வரலாயிற்று. அதன் பிறகு கணேசருக்கு 9 வயது நிரம்பியது. ஒரு நாள் அவர் தம் நண்பர்களுடன் மயில் வாகனத்தின் மீது ஏறி அருகிலுள்ள ஒரு வனத்திற்கு சென்றார். அங்குள்ள ஒரு மலத்தடாகத்தில் அவர் நீராடி விட்டு திரும்பும்போது நாகராஜாக்களின் வாசுகி என்பவனின் புதல்வி தன் தோழியான நாகக்கன்னிகையோடு அங்கு நீராட வந்தவள் கணேசரின் திருவுருவை கண்டு உள்ளம் பறிகொடுத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவர் அருகில் வந்து வணங்கினாள். தாங்கள் யார் என்பதை எனக்கு கூறி அள்ள வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்தாள். பெண்ணை என்னை மயூரேசர் என்று எல்லோரும் அழைப்பார்கள். நான் பார்வதி பரமேஸ்வரன் புத்திரன் என்றார் கணேசர். மயூரேசரை, நான் நாகக்கன்னியை, வாசுகியின் புதல்வி நான். தாங்கள் கருணை கொண்டு பாதாள லோகத்தில் அடியாடி மாடியைக்கு வந்து நான் செய்யும் பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் நெஞ்சுருடி வேண்டிக் கொண்டாள். அப்போது கணேசமூர்த்தி முன்பு வினதைக்கு கொடுத்திருந்த வாக்கை நினைவுபடுத்தி கொண்டு அக்காரியத்தை முடிப்பதற்கு இதுவே தக்க சந்தர்ப்பம் என்று தீர்மானித்தவராய் அவள் வேண்டுதலுக்கு சம்மதித்தார். அதன் பிறகு கணேசர் அவளோடு மற்ற நாகக்கன்னிகளோடும் பாதாள லோகத்திற்கு சென்றார். அங்கு வாசுகியின் புதல்வி தன் தோழி ஏற்புடைசூட அவரை புத்தாடைகளால் அலங்கரித்து அழகு பார்த்து பக்தியோடு பூஜித்து பலவித போஜனங்களையும் பரிமாறி மகிழ்ந்தார்கள். அவர்களுடைய அன்புள்ளத்தை கண்டு மனம் பூரித்து விட்டு மகிழ்ந்தார். மயூரேசர் அங்கிருந்து அகன்று அவருடைய தந்தையான வாசுகி குழுவீட்டிற்கும் சபையை நோக்கி சென்றார். அப்போது வாசுகி அவரை வரவேற்று உபசரிக்காமல் கர்வத்துடன் அலட்சியமாக இருந்தான். அதனால் கணேசனுக்கு அளவு கடந்த கோபம் ஏற்பட்டது. அவர் வாசுகியின் தலையில் இருந்து இரத்தினத்தை பறித்து கொண்டு சென்றார். அவன் மங்கனமே மயங்கி கீழே விழுந்தாள். அதை கண்ட நாகர்கள் எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். அதுதான் தக்க சமயம் என்று சிறையில் இருந்த 3 பட்சி ராஜ்யர்களையும் கணேசர் சிறையும் இட்டு தம்மோடு அழைத்து சென்றார். அப்போது வாசுகி மூச்சு தெரிந்து விநாயகரை எதிர்க்க வந்தான். அவனை அவரிடம் விரலுக்கு மோதிரமாக தரித்து கொண்டு பூலோகத்தை நோக்கி சென்றார். இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து ஆதிசேஷன் பெருங்கோபம் கொண்டு நாகசேனைகளுடன் வந்து கணேசரை எதிர்த்தான். கணேசர் தம் மனத்தில் மயூரத்தை நினைத்தவுடன் அந்த கணமே மயிலங்கு தோன்றி கணேசருக்கு அருகில் வந்து நின்றது. அதன் காதிலே அவர் சில மந்திரங்களை உபதேசித்து, மயூரமே, நீ இக்கணமே நாகசேனைகளை அழித்து ஆதிசேஷனை பிடித்து கொண்டு வா என்று கட்டளையிட்டார். உடனே மயில் சீறி பறந்து சென்று நாகப்படையினிடையே ஊடுருவி சில நாகங்களை கொத்தியும் இறக்கையால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் சின்னா பின்னப்படுத்தி அடித்து ஆதிசேஷன் மீது பாய்ந்து அவன் உடல் நடுவே மூக்கினால் கீறி அவனை பிடித்திருத்து கொண்டு வந்து கணேசருக்கு எதிரே தள்ளியது.
உடனே ஆதிசேஷன் விநாயகரிடத்தை தமது இடுப்பில் அறிஞானுக்கு தரித்து கொண்டார். பிறகு நாகங்கள் தம் தந்தையான சிவபெருமானுக்கு ஆபரணங்களாக உகந்தவை நினைத்து அவற்றை அங்கதம் முதலான அணிமணிகளாக்கி தாமும் அணிந்து கொண்டு வாசுகியின் புதல்வி முதலான நாக கன்னிகைகளுக்கு வரங்கள் ஈந்து விட்டு மயில் வாகனத்தில் ஏறி பட்சிராஜர்களோடு பூலோகத்திற்கு வரலானார். அவர் நாகலோகம் சென்றிருந்தபோது வனத்தில் அவருடன் விளையாட வந்திருந்த முனிகுமாரர்கள் விநாயகரை காணாமல் வனமெங்கும் சுற்றித் திரிந்து தேடி அடைந்தார்கள். அந்த சமயத்தில் சிந்துராஜனால் அனுப்பப்பட்ட கோராசுரன் என்பவன் ஒரு ராட்சசனை உருவம் எடுத்துக்கொண்டு அச்சிறுபிளை எல்லாம் எடுத்து பிடுங்கிவிட்டு மயூரசனின் வரவை எதிர்நோக்கி தன் வாயை திறந்தபடி காத்திருந்தான். கணேசன் வந்து தம் பாசாயுதத்தினால் அவனை 2 துண்டாக வெட்டி தமர்கள் இந்த பார்வையால் அவன் வயிற்றினுள் அடங்கியிருந்த முனிபுத்திரர்களை எல்லாம் உயிரோடு ஒளிவரச் செய்தார். இப்படியாக கணேசருக்கு 10 வயது நிரம்பிய போது காரணன் விகாரன் என்னும் 2 அசுரர்கள் காட்டு பன்றியாகவும் காட்டெருமையாகவும் உருவைக்கொண்டு கணேசரை கொல்லும் நோக்கத்தை வந்தார்கள். அவ்விருவரும் மீதும் கணேசர் தமது பாசத்தை எறிந்து அவர்கள் உயிர் துறக்கும்படி செய்தார். அன்றைய தினம் பராசுரர், காட்கியர் போன்ற முனிவர்கள் கணேசமூர்த்தியிடம் வந்து அவரை வணங்கி துதித்து உபதேசம் பெற்றனர். அச்சமயம் ஊர்த்தன் என்னும் ஒரு அசுரன் புலியாக உருமாறி வனத்தில் விளையாடி கொண்டிருந்த புத்திரர்களை எல்லாம் அடித்து கொன்று புசித்தான். பிறகு கணேசரை அவன் நெருங்கிய போது கணேசர் அவனுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்தறிந்து பற்களையும் உடைத்தார். பிறகு அவர் புலியினால் உயிரிழந்தவர்களையும் அதற்கு காரணமாக இருந்த யமதர்மராஜனையும் என் முன்னே கொண்டு வா என்று நமது பாசத்திற்கு கட்டளையிட்டு அனுப்பினார். பாசம் அதிவிரைவாக சென்று புலியால் விழுக்கப்பட்ட முனிவர் குமாரர்களையும் ஜமனையும் மிருக கட்டி கொண்டு விநாயகருக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்தியது. கர்த்தனை அடியேன் செய்த பிழை எதுவாக இருந்தாலும் என்னை மன்னித்து அருள் செய்ய வேண்டும். கால முடிவில் உயிர்களை எடுத்துக்கொள் செல்லும் தொழில் தங்களால் எனக்கு தரப்பட்டதல்லவா என்று யமதர்மராஜன் விநாயகரை பலவாறாகவும் வணங்கி பிரார்த்தித்தான். யமதர்மராஜனை, இன்று முதல் என் பக்தர்களின் உயிரை உன் யமலோகத்திற்கு எடுத்து கொள்வாயானால் உன் அதிகாரத்தோடு நீயும் அழிந்து போய் விடுவாய். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்று விநாயகர் எச்சரித்துவிட்டு அவரை தமது பாசக்கட்டிலிருந்து விடுவித்து அனுப்பினார். விநாயகரால் மூக்கையும் காதுகளையும் பற்களையும் இழந்த ஊர்தன் என்ற அசுரன் பெருத்த அவமானத்துடன் தன் புதல் தலைவனான சிந்துராஜனிடம் ஓடி வந்து நடந்தவரை கூறி முறையிட்டான். அதை கேட்டதும் சிந்துராஜன் அளவு மீறிய கோபமடைந்து தனது அமைச்சர்களோடு கலந்தாலோசித்துவிட்டு பெரும் படையை திரட்டி கணேசருடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானான். அதன்படி கனலாசுரன் என்ற வீரனின் தலைமையில் இருந்த இரத கஜதுரக பாதாதிகளுடன் பெருகும் படை ஒன்று திரண்டு சென்றது. அவசர சேனைகள் திரிசந்தி சேத்திரத்தை அடைந்து அதன் 4 திசைகளில் முற்றுகையிட்டது. அங்கிருந்த முனிவர்கள் அதை கண்டதும் பாய்ந்தோடி சிவபிரானுடைய திருப்படிகளில் சரணடைந்தார்கள். திங்களனி சட பெருமான் பூசியாற்றி திருமதுரம் கடந்திர முன்னின்றான் யாவன், தங்கு கடக்கு பிறப்பின் நடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களத்தின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.